சூரியமாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. வெண்ணிலா வந்து காளீஸ்வரி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தாராவுக்கு ஃபோன் அடிக்க பார்க்குறாங்க. அவங்க அசிஸ்டண்ட்லாம் ரிங்கே போக மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது 2, 3 வாட்டி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து பிரில்லியண்ட்டாக யோசிச்சு ஸ்ரீஜாக்கும் நம்ம ஹாசினிக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. இது மாதிரி தாரா செல்லுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கால் வரப்போகுது. நீங்கள் 2 பேரும் எப்படி இருந்தாலும் தடுத்துருங்க. தடுத்தா மட்டும்தான் என்னால் காளீஸ்வரியை இங்கேருந்து காப்பாற்ற முடியும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. சரி நாங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறோம். நீங்கள் முதல்ல வெண்ணிலாவை பத்திரமா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹாசினி சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. முதல்ல அத்தைக்கு ஃபோன் வரதை தடுக்கணும். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் வந்து நிற்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜான் வந்து என்னடா ஃபோன் பண்ணுறான். சரி நான் போய் தனியாக பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தனியாக வந்து வராங்க. ஹாசினி வந்து ஃபோனை வந்து எடுக்க போகிறாங்க. ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி தான் ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹாசினி வந்து பிரில்லியண்ட்டாக யோசிக்கிறாங்க. ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்குது. அந்த ஸ்பீக்கரை வந்து சவுண்ட் அதிகமாக ஏற்றி வச்சு ஒரு சூப்பரான பாட்டை வந்து போட்டு விட்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஹாசினி இதை கேட்டோன்னு வந்து ஏய் ஜான் என்னமோ சொன்னியே, நான் சொன்னதாக இடத்த வந்து மாற்றி வச்சியா, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி நான் வந்து கூப்பிட்றேன். மேடம் நீங்கள் பேசுகிறது எனக்கு எதுவும் கேட்கல, பாட்டு சத்தம் ஹெவியாக இருக்குது, தள்ளி வந்து பேசுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே தள்ளி வந்து பேசுகிறதுக்காக வந்து தாரா வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அடுத்தது தான் ஒன்று திட்டம் ஒன்றுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹாசினி ஒரு பக்கம் கட்டி எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற தாராவோட அசிஸ்டண்ட் எல்லாம் அப்படியே பின் பக்கமாக அடித்து அடித்து தூங்க வைக்கிறாங்க. நம்ம வெண்ணிலா பிரில்லியண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் ஒரு பக்கம் தாரா வந்து சங்கரமணி வந்து கூப்பிட்றாங்க. என்ன ஆச்சு சிஸ்டர், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்க அக்காட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம சங்கரமணி ஆமாண்டா பிரச்சனை தான். ஜான் ஃபோன் அடித்து என்ன தெரியுமா சொன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களே, அதனால் இடத்த மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜானுக்கு வந்து ஃபோன் அடிக்கவே இல்லை. அப்போனா நம்மளை தீவிரமாக யாரோ ஃபாலோ பண்ணிட்டு ஜானுக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல இந்த நம்பர் எப்படி ஜானுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி ஜானுக்கு எப்படி ஃபோன் அடித்து கொடுத்தாங்க, ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. சிஸ்டர் நமக்கு தெரியாமல் வந்து பிரச்சனையாக இருக்குது போல இருக்குது, முதல்ல ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா நம்ம பசங்களை யாரையுமே காணும்னு சொல்லிட்டு 2 பேர் தான் பேலன்ஸ் வந்து இருக்காங்க. ஒருத்தவங்க அவங்கள தேடி போயிருக்காங்க. இன்னொரு வாட்டி அவங்க தனியாக இருக்காங்க. காளீஸ்வரி பக்கத்தில் ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே அந்த கட்டையை எடுத்துகிட்டு மாசா வந்து வெண்ணிலா வந்து அவங்களையும் வந்து தூங்க வச்சிடுறாங்க. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா உடனே வந்து அவங்களும் எந்திரிக்கிறாங்க. நீ யார் என்ன ஏதுன்னு கேட்டோன்னே நான் சூர்யா ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அவங்கள பத்திரமா அந்த குடோன்லேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம மாறி வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க. என்ன செய்கிறதுனே தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சூர்யா வந்து பிஸியாக வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்னங்க இன்னொரு வந்து வந்து இறங்கியிருக்கணுமே, அப்படி இன்னமும் இறங்கலைனா என்ன அர்த்தம், சாமுண்டீஸ்வரி அத்தை வரத்துக்கு ஏன் இவ்வளோ தாமதமாகுது, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாரியிலேருந்து சூர்யா அது மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்வதி கிட்ட எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு தேவி அம்மாவாய் காணுமாமே, அந்த டேட் என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம். அந்த டேட்டை எப்படி என்னால் மறக்க முடியும்னு சொல்லி பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வந்து சாஸ்திரி வந்து கேட்குறாங்க. அதே நாளில் தானே ஏற்காட்டில் நமக்கு வந்து தேவி அம்மா கிடைச்சாங்க, ஒருவேளை நம்ம கையில் இருக்கிற தேவி அம்மா தான் அவங்களோட பாப்பாவா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாஸ்திரி இந்த தகவலை முதல்ல போய் சொல்லணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக சூர்யாவும் மாறியும் தேடி வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து மாசா வந்து காளீஸ்வரியை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாரா வந்து பயப்படுறாங்க. திருப்பி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து நீங்கள் சொன்னதாக நான் வந்து இடத்த வந்து மாற்றிட்டேன் மேடம், அந்த தகவல் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நான் இப்போ ஃபோன் அடித்தேன், நாங்கள் இப்போ சேஃபாக இருக்கோம், அந்த இடம் போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் மாற்றி வச்சிட்டேங்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்களையும் வந்து இது மாதிரி கட்டையால் அடித்து தூங்க வச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா என்னடா அது நான் சொல்கிறதுக்குள்ளே திருப்பி வந்து அவனே ஒரு முடிவுக்கு வரான், இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியலையே சிஸ்டர், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சங்கரமணி வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சரி நம்ம அரங்கேற்றம் பண்ண ட்ராமா வந்து நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக 2 பேர் வந்து வராங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கையில் வந்து தேவி அம்மாவை வச்சுருக்கேதாங்க போய் சொல்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் தாராவோட அசிஸ்டண்ட். தாராவோட திட்டத்தைப்படி தான் இவங்க நிறைவேற்ற இங்கே வந்துட்டு இருக்காங்க. சாஸ்திரி வந்து பார்த்துட்றாங்க சூர்யாவையும் மாரியும். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது இவங்க 2 பேர் வந்துடுறாங்க. தாராவோட அசிஸ்டண்ட்டு சூர்யா, நீங்கள் சூர்யா தானே, நீங்கள் மாறி தானே, உங்கள்கிட்ட தனியாக பேசணும், இங்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குப்பா, நீ எதுவாக இருந்தாலும் சபையில் சொல்லுங்கிற மாதிரி சங்கரபாணியும் நம்ம தாராவும் சொல்லிடுறாங்க. இதுதான் உங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யாவுக்கு ஒரே சந்தேகமாயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் வந்து ஏற்காட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு போயிருந்தோம். அப்போன்னு பார்த்து தான் இது வந்து இருந்துச்சு.
இந்த பொருளை எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. என்னடா பண்ணுங்கிற மாதிரி யோசிக்கும்போது தான் திருப்பி ஏற்காட்டில் போயிட்டு இது மாதிரி புகார் கொடுக்கலான்னு போனோம். அவங்க தான் சொன்னாங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லி பச்சையாக வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படியா? உடனே வந்து மாரிக்கு வந்து சந்தோஷம் தாங்கல. இவ்வளோ நேரம் வந்து அவங்களோட தேவி அம்மாவை காணும் காணும் தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து இதான் நம்மளோடதுங்க நம்மளோடதுங்கன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆமாண்டா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி தாரா வந்து அவங்க 2 பேர்ட்டையும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. சிஸ்டர் சூப்பராக வந்து பிளானை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாஸ்திரிக்கு வந்து மனசெல்லாம் உறுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லலாமா வேணாமா? இப்போ வேற மாறி வேற சந்தோஷமா இருக்காங்க. இவங்க ஏமாத்துறாங்களா? இல்ல பொய் சொல்றாங்களா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. காளீஸ்வரி அம்மா வந்து எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க. இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிக்க குருஜியும் சூப்பரான ஐடியா வந்து குடுக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.